சார் இப்போ திமுகவுடைய புது வெர்ஷன் தான் தாவேகா அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இத பாஜகக்காரங்க சொல்றாங்க. அவங்க குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா, ஒன்றிய அரசு, அப்புறம் ஹிந்தி திணிப்பு, சனாதானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதாவது திமுகவோட இன்னொரு வடிவம் தான் இந்த தாவேகான்னு சொல்றாங்களே இங்க இது. பாருங்க, நரியும் திராட்சை கதை கேட்டிருப்பீங்க. எப்படியெல்லாமோ ஆட்சியை பிடிக்கலான்னு பின் வழியா போய் ஆட்சியை பிடிக்கணும்னு ஒரு கட்சி ட்ரை பண்ணுது. அந்த ஆட்சியை பிடிக்க முடியலன்னா சீச்சி இந்த திராட்சை பிடிக்கும்னு போயிடும். 33 சீட்டு வாங்கி, அதாவது எங்கள் கட்சியிலேருந்து நாங்கள் வெள்ளை வம்சம்னா கூட கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவனை வந்து லோட்டஸ் சின்னத்தில் சேர்க்குறது. ஏன்னா அதை பொறுப்பாக சொல்ல, ஏன்னா அவங்கெல்லாம் பண்ணையாருங்கன்னு பேர். பண்ணையில் வேலை செய்கிறவங்க கூட அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது மாதிரி ஆளை கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவருக்கு 5 சீட்டை கொடுத்து, அதுக்கு அவரை வந்து தாமரை சின்னத்துலலாம் நிற்க வச்ச கட்சி இது. கடைசியில் எவ்வளோ சீட்டில் ஜெயித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 சீட்டு. அதுவும் 900 ஓட்டுக்கு 1000 ஓட்டுக்கு கம்மியாக தான் ஜெயித்தாங்க.